எவ்ரிவன் இன்னைக்கு அன் அப்பாலஜி ஃபார் பொயட்ரியோட 4 பேராகிராஃப்ஸை பார்ப்போம். 15th to 18th. இதில் சிட்னி பொயட்ரி இஸ் சுப்பீரியர் டு ஆல் சயின்சஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சிட்னி இதை ஏன் சொல்கிறாருன்னா, சயின்ஸ் ஃபேக்டை மட்டும் சொல்லும், பட் பொயட்ரி உண்மைகளை சொல்கிறதோடு இல்லாமல் நம்ம மனசில் நல்ல எண்ணங்களையும் உணர்வுகளையும் நல்ல மனிதனாக மாற்றும். ஸோ பொயட்ரி சயின்ஸை விட மேலானது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம லேர்ன் பண்ணுற எல்லா விஷயத்தோட நோக்கம் என்னென்னா, நம்மளை ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு போகிறது தான். தென் சிட்னி மனிதனோட சின்ஃபுல் நேச்சரை ஒரு டஞ்சன் மாதிரி, அதாவது நம்மளோட கெட்ட குணங்கள், தவறான ஆசைகள் இதெல்லாம் நம்மளை ஒரு சிறையில் அடைச்ச மாதிரி இருக்குது. அதில் இருந்து நம்மளை பர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு போகிறது பொயட்ரின்னு சொல்கிறாரு. தென் லேர்னிங்கில் நமக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குதுன்னு சொல்கிறாரு. சயின்ஸ் பிரான்ச்சஸில் ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரானமியை சொல்கிறாரு. இது ரீடர்ஸ்க்கு நியூ தாட்ஸை கொடுக்குது, நம்ம மைண்டையும் அப்லிஃப்ட் பண்ணுது, பட் இது அவங்கள இம்ப்ராக்டிக்கல் ஆக்குது. அப்படின்னா அஸ்ட்ரானமி படிக்கிறதுனால நம்மளோட அறிவு வளரும், நம்ம பூமி ஒரு சின்ன கோள், இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு புரியும். இந்த மாதிரி பெரிய விஷயங்களை யோசிக்கும் போது நம்மளோட சின்ன சின்ன கவலைகள், சண்டைகள் இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு தோணும். நம்ம மனசு ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும். இதனால் நமக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். இதை தான் எலவேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறாங்க. பட் அவர் எப்போ பார்த்தாலும் ஸ்பேஸ் பற்றியே யோசிப்பார். அதனால் அவர் டெய்லி நீட்ஸான மணி, ஹோம் இதெல்லாம் பற்றி பேச மாட்டார், மறந்து போயிருப்பார். இதனால் அவர் அஸ்ட்ரானமியை இம்ப்ராக்டிக்கல்னு சொல்கிறாரு. சிட்னி ஹியூமரஸாக என்ன சொல்கிறாருன்னா, நட்சத்திரங்களையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிற அஸ்ட்ரானமர் பள்ளத்தில் விழுந்துடலான்னு சொல்கிறாரு. அடுத்து நேச்சுரல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் சூப்பர் நேச்சுரல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க கோஸ்ட்டு, மேஜிக்கு, அஸ்ட்ராலஜி இல்லைனா வந்து சர்டைன் ரிலீஜியஸ் திங்ஸ் பற்றி படிக்கிறவங்க. அவங்க தங்களை டெமிகாட்ஸ் மாதிரி நினச்சிக்கிறாங்க. இங்கே டெமிகாட் அப்படிங்கிறது பாதி கடவுள் பாதி மனிதன், ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு அர்த்தம். ஆனால் அவங்களுடைய முக்கிய குறைபாடு என்னென்னா, அவங்க தங்களுடைய குறைகளை பார்க்க மாட்டாங்க, பிளைண்ட் டு தேர் டிஃபெக்ட்ஸ். அப்படின்னா அவங்கக்கிட்ட நாலேஜ் இருந்தாலும் அவங்க ரொம்ப ப்ரைடாக இருப்பாங்க, தங்களோட தவறுகளை என்றைக்குமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தென் மேத்தமெட்டிக்ஸ், அதில் இருக்க விஷயங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப துல்லியமாக இருக்கும், சர்டனிட்டி ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன். பட் மேக்ஸ் படிக்கிறவர் ரொம்ப பில்லியண்ட்டாக இருக்கலாம், மேக்ஸை ரொம்ப மைன்யூட்டாக கூட போடலாம், பட் அவர் மற்றவங்க கிட்ட போய் பேசலாம், ஏமாற்றலாம், இல்லை செல்ஃபிஷாக கூட இருக்கலாம். இங்கே மேக்ஸ் அவருக்கு நாலேஜை கொடுத்தாலும் அது ஒரு நல்ல மனிதராக ஆக்கலை. தென் ஒரு மேத்தமெட்டிஷியன் என்ன தான் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டாலும் ஒரு குரூக்கடு ஹார்ட்டோட அவங்க மனசில் ஒரு கோணலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சயின்ஸ் பிரான்ச்சஸை சர்விங் சயின்சஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இந்த மாதிரி சயின்ஸ் பிரான்ச்சஸ்லாம் ஒரு மனிதனை அப்லிஃப்ட் பண்ணுது, இல்லைன்னா வந்து குட் கேரக்டர் ஆக்குது, அதுக்கு ஒரு கருவியாக மட்டும்தான் செயல்படுதுன்னு சொல்கிறாரு. தென் சிட்னி லேர்னிங் அப்படிங்கிறது வெறும் நாலேஜை மட்டும் தரதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. தெரிஞ்ச விஷயங்களை வச்சு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்கிறது தான், வெல் டூயிங் பண்ணுறது தான் லேர்னிங்கோட ஹையஸ்ட் எண்டுன்னு சொல்கிறாரு. இதை சயின்ஸ் பிரான்ச்சஸால் கொடுக்க முடியாது, பொயட்ரி மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுக்குறாரு. ஒரு சோல்ஜர் ஃபைஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அது அவருக்கு சண்டை போட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து போயட் மாரல் ஃபிலாசபரை விட பெட்டர்னு சொல்கிறாரு. ஒரு மாரல் ஃபிலாசபர் அப்படின்னா எது தவறு எது சரி, எப்படி நல்லா வாழணும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. பொய் சொல்கிறது தப்பு, நேர்மையாக இருக்கணும்னு சொல்லுவார். ஆனால் சிட்னி என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபிலாசபர் மற்றவங்க பொய் சொல்கிறதுக்கு கண்டிக்கலாம், ஆனால் சம்டைம்ஸ் அவரே பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேசுகிறதுக்கும் செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த பாயிண்ட் மூலமாக பொயட்ரி அப்படிங்கிறது மாரல் ஃபிலாசபியை விட சுப்பீரியர் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஃபிலாசபர் மற்றவங்கள எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாம் புக்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க, ஷோ ஆஃபுக்கு தான் வச்சுருக்காங்க, இவங்கக்கிட்ட நாலேஜ் கிடையாது, அவங்களாம் சூடோ ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாரு. பட் அவர் மற்றவங்கள சொல்லிவிட்டு அவரே கையில் புக் வச்சுருப்பாரு. சிட்னி பீரியடில் ஃபிலாசபர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய படித்தவங்க, எப்போதுமே அவங்க கையில் புக்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. தென் ஃபிலாசபர்ஸ் சம்டைம்ஸ் ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் போடுவாங்களாமா. அது எதுக்காக அப்படி போடுறாங்கன்னா, அவங்க அடக்கமானவங்க, இந்த உலகத்தில் பற்று இல்லாதவங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு போடுவாங்களாம். அது அவங்களோட டிசப்டிவ் அப்பியரன்ஸ்னு சொல்கிறாரு, ஏமாற்று தோற்றம்னு சொல்கிறாரு. ஏன்னா ஃபிலாசபர்ஸ் மற்றவங்க கோவப்படுறதை பார்த்து அவரே கோவமாக திட்டுவாராம். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். இதில் ஃபிலாசபர் இன்ஸ்ட்ரக்ட் த்ரூ ரூல்ஸ்ன்னு சொல்கிறாரு.
ஃபிலாசபர்ஸ் ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் சொல்கிறது மூலியமாகவும் டெஃபினேஷன் மூலமாகவும் தென் ஒரு விஷயத்த பல பிரிவுகளாக டிவிஷன்ஸ் கொடுக்கறது மூலமாகவும் இல்லைனா ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் டிஸ்டிங்ஷன் கண்டுபிடிக்கிறது மூலமாகவும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வேர்ச்சூஸை டிஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் தீய குணங்களை அதோட பல வடிவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாகவும் சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணாத ஆசைகளின் தீய விளைவுகளை எடுத்துரைப்பதன் மூலமாகவும் அதை தான் என்ன சொல்கிறாருன்னா பேஷன் வென் லெஃப்ட் அன்செக்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறதுனால மனிதர்களை திருத்த முடியும்னு நினைக்கிறாங்க. பட் இதுவும் ட்ரை லாஜிக்காக இருக்குன்னு சிட்னி நிராகரிக்கிறாரு. அடுத்து சிட்னி ஹிஸ்டாரியன்ஸ் பற்றி சொல்கிறாரு. ஹிஸ்டாரியன்ஸ் அவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பீப்புளுக்கு டீச் பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ஃபிலாசபர்ஸ் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா ஹிஸ்டாரியன்ஸோட பெருமைகள் இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சிஸ்ரோவை எடுத்துக்கிறாரு. சிஸ்ரோ ஒரு ஃபேமஸ் ரோமன் ஃபிலாசபர் அண்ட் பொலிட்டீஷியன். அவர் ஒரு ஹிஸ்டாரியனாக பெருமையாக சொன்ன வார்த்தைகள் என்னென்னா ஹிஸ்ட்ரி தான் எவிடன்ஸ் ஆஃப் டைம், அதாவது காலம் எப்படி கடந்து வந்ததுக்குன்னு ஆதாரம்னு சொல்கிறாரு. அடுத்து அது லைட் ஆஃப் ட்ரூத்து, ஹிஸ்ட்ரி தான் உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுதான். தென் லைஃப் ஆஃப் மெமரி, கடந்த கால நினைவுகளை உயிர்ப்புடன் வைத்திருக்குமா. அடுத்தது மாஸ்டர் ஆஃப் லைஃபு, நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்குதான். அடுத்து மெசஞ்சர் ஆஃப் ஆன்டிக்விட்டி, வரலாறு தான் பழங்கால செய்திகளை நமக்கு கொண்டு வரும் தூதுவர் அப்படின்னு சொல்கிறாரு. தென் பிளேட்டோ மாதிரி ஒரு ஃபிலாசபர் திங்க் பண்ணுறதுக்கு ஒரு காமான இடத்துல உட்காந்து உலகத்தோட பெரிய விஷயங்கள், அதாவது பர்னிங் ப்ராப்ளம்ஸை அப்படின்னா வாழ்க்கைனா என்ன, நீதினா என்ன, உண்மைனா என்ன, சந்தோஷங்கள்னா என்ன போன்றவற்றை பேசுகிறாங்க. அது வெறும் தியரி தான், அது எப்படி லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சிட்னி கேட்குறாரு. அடுத்து ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மாரத்தான், பார்சாலியா, தென் ஆஜின் கோர்ட்டில் நடந்த உண்மையான வார்லேருந்து மக்கள் அதில் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற நாலேஜை தெரிஞ்சதுலேருந்து லைஃபுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. லைஃபுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறதுலேருந்து ஹிஸ்டாரியன்ஸ் ஃபிலாசபரை குறை சொல்கிறாங்க. இவங்க ஒரு இமேஜை கொடுக்குறாங்க. என்ன இமேஜ் அப்படின்னா ஃபிலாசபர்ஸ் படிக்கிறவங்க கையில் ஒரு பாட்டு புத்தகத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் நிஜமாக பாட்டு பாட கற்றுத்தரது யாருன்னா ஹிஸ்டாரியன்ஸுன்னு சொல்கிறாங்க. தென் ஹிஸ்டாரியன்ஸ் அடுத்த எக்ஸாம்பிளும் தராங்க. நாங்கள் தான் பெருசு அப்படிங்கன்னு காமிக்கிறதுக்காக. அது என்னென்னா ப்ரூட்டஸ் அப்படிங்கிறவங்களும் அல்ஃபோன்சஸ் ஆஃப் அரகன் அப்படிங்கிறவங்களும் மிகப்பெரிய கேப்டைன்ஸ். அவங்க ஹிஸ்ட்ரி புக்ஸை படித்து தான் நன்மை அடைஞ்சாங்களாம். ப்ரூட்டஸ் பாலிபியஸ் அப்படிங்கிறவரோட புக்கை படித்து தான் அவர் வாழ்க்கையில் முன்னேறினாராம். அடுத்தது அல்ஃபோன்சஸ் லிவி அப்படிங்கிறவர் எழுதின புக்கை படித்ததுனால தான் அவர் டிசீஸ்லேருந்து ரெக்கவர் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து ஹிஸ்டாரியன்ஸ் தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. ஃபிலாசபர்ஸ் மாதிரி இல்லாமல் நாங்கள் இன்ஃபர்மேஷனை மட்டும் தரல, லைஃப் தாட்ஸையும் கொடுத்து மக்களை மேன்மைப்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரோடைய பாயிண்ட்ஸையும் ரிஜெக்ட் பண்ணுற விதமாக சிட்னி என்ன சொல்கிறாருன்னா ஓல்டு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் மேக்ஸிமம் ரூமர்ஸாக தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை ஹிஸ்டாரியன்ஸ் எப்போதும் பாஸ்டையே திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க, லைஃபுக்கு தேவையான ப்ரெசண்ட்டை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. சிட்னி லாயரோட கருத்தை முன்வைக்கிறாரு. லாயரும் எப்படி பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி அவங்களும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் சிட்னி அதையும் அக்செப்ட் பண்ணல, அதையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு. லாஸ் மூலமாக மக்கள் நல்லவங்களாக தான் மாறுறாங்க. பட் அது பயத்தினால மட்டும்தான், அவங்க அன்புனாலேயோ இல்லை குட் கேரக்டர்னாலேயோ அவங்கள உள்ளார்ந்து மாற்றிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. தென் 18th பேராகிராஃப் ஹிஸ்ட்ரி ஃபிலாசபியோட குறைகளை சொல்கிறாரு. ஃபிலாசபர்ஸ் அவங்க ஆக்சுவலாக இமேஜினேஷன் இல்லாமல் இருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அது ரியல் லைஃப் சுச்சுவேஷனுக்கும் கஷ்டமாக இருக்கும். தென் ஹிஸ்டாரியன்ஸ்னால பர்டிகுலர் ட்ரூத்தை மட்டும்தான் தர முடியும், ஜென்ரல் ட்ரூத்தை தர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிங் இப்படி வாரில் வின் பண்ணார்னு சொல்லலாம், பட் எல்லா போர்களையும் இப்படி தான் ஜெயிக்கணும்னு ஒரு பொதுவான விதியை உருவாக்க முடியாது. இதான் இந்த பேராகிராஃப்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன். பேராகிராஃப்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.